ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு உள்ள ஜோதிடர்களுக்கும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ள ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிட ஆசிரியர் விஜயன் வணக்கம். நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம்னா அந்த ஜாதகம் ஒரு வித்தியாசமாக இருக்கணும். அந்த ஜாதகம் தான் எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் போடுவோம். அது எதுக்குன்னா உங்களுக்காக தான். ஆராய்ச்சி பண்ணுறீங்க, ஜோதிடம் சொல்கிறீங்க, ஜோதிடம் கற்றுக்கிட்டு உள்ளீங்க, இல்லை ஜோதிடம் பொதுவாக கண்ணோட்டமாக இருக்கிறீங்க அத்தனை பேர்த்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக தான் இப்படி போர்டில் போட்டு அந்த ஜாதகத்தை விளக்கம் சொல்லுவோம். இப்போ ஒரு ஜாதகம் பார்த்ததை நான் உங்களுக்கு போர்டில் போட்டிருக்கிறேன். நானும் ஒரு முறை வாசித்து காட்டிடுறேன் பாருங்கள். 11/3/1981 12:55 PM சென்னை. லக்கணம் பார்த்திங்கன்னா மிதுன லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் ராகு, 4ல் குரு சனி பகவான், 8ல் கேது, 9ல் சூரியன் புதன் சுக்கிரன், 10ல் செவ்வாய், 11ல் சந்திரன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் கும்ப லக்கணம். அதுக்கு 2ல் சுக்கிரன், 4ல் குரு சனி, 5ல் சூரியன் கேது, 6ல் செவ்வாய், 9ல் புதன், 11ல் சந்திரன் ராகு. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் கார்த்திகை நட்சத்திரம், மேச ராசி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறார். சூரிய திசை 5 வருஷம் 6 மாதம் 11 நாள். சந்திரன் ஒரு 10, செவ்வாய் ஒரு 7, ராகு ஒரு 18. குரு திசையில் இப்போ கேது புத்தி ஓடிட்டு இருக்குது. நம்மகிட்ட போன வாரம் பார்த்தாங்க. இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம். இது நான் பார்த்தோன்னே சொன்னேன் அவர்கிட்ட, இந்த ஜாதகனுடைய பெரிய அண்ணன், நடு அண்ணன், இந்த ஜாதகன் 3 பேருமே நம்மகிட்ட ஆன்லைனில் தான் உட்காந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த ஜாதகனுக்கு இந்த ஜனனத்தில் முறையானது திருமணம் இல்லை. முறைன்னா அவங்கவுங்க ஜாதி சனம் சொந்த பந்தம் இருக்கிறாங்கல்ல, பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டில் பார்ப்பாங்க, பொண்ணு வீட்டில் நிச்சயம் பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போவாங்க, கல்யாண மண்டபமோ கோயிலோ வீட்லேயோ கூட, அதாவது அவங்க வசதி தகுந்த மாதிரி ஒரு 1000-2000 பேர்த்த வச்சு கல்யாணம் பண்ணுறது தான் முறையான கல்யாணம். அது இயற்கையான கல்யாணம். அப்படி இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் இல்லை. அடுத்தது லவ் பண்ணியும் கல்யாணம் பண்ண முடியாது, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடியும் கல்யாணம் பண்ண முடியாது. இன்னொரு பொண்ணு டைவர்ஸ் ஆன பொண்ணை கூட இவர் போய் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண முடியாது. இந்த ஜாதகனுக்கு இயற்கையாக முறையான திருமணம் இல்லைங்க அப்படின்னு. அவங்க வயசு பார்த்திங்கன்னா இப்போ 45 நடக்குது. இது வரைக்கும் பொண்ணு பார்க்கவோ, பொண்ணு பேசவோ, ஒரு இடத்துல போய் உறுதி பண்ணவோ, அவங்க பொண்ணு வீட்டுக்காரர் வந்ததோ எதுவுமே கிடையாதுன்னு விட்டாங்க. இந்த ஜாதகனுக்கு இயற்கையான முறையில் திருமணம் இல்லை. ஆனால் ஒரு பரிகாரம் மட்டும் சொன்னேன். பரிகாரம் கோயில் பரிகாரமோ மந்திர தந்திரமோ யாகம் வச்சு நடந்த அந்த பரிகாரம் சொல்லல. ஒரு பெண் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு 35-36 வயசில். அந்த பொண்ணுடைய கணவர் தவறிட்டால் அந்த பொண்ணுக்கு அமங்கலியாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண் கணவனை இழந்த பெண்ணை சொந்த பந்தம் ஜாதி சனம் இல்லாத ஒரு 4-5 பேரை சேர்ந்து நீங்கள் போய் ஒரு கோயில் குளத்தில் நெத்தியில் நீர் வச்சு தாலி கட்டாமல் குடும்பம் நடத்திக்கலாம். அப்படி மட்டும் பண்ணலாம். ஒரே ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம சொன்னதெல்லாம் அவங்களும் பார்ப்பாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட ஜாதகம் ஒரு மாதிரியே சொல்லிட்டு வீடியோவில் ஒரு இப்போ சொன்னோம்னா கேட்பாங்க, அவங்களும் கேட்பாங்க. அவங்க ஃபோன் நம்பர் கூட வச்சுருக்கிறேன். ஏன்னா அவர் நம்மளை ஃபோன் பண்ணி கேட்பார், ஏன்னா ஏன் நீங்கள் என்கிட்ட இப்படி சொல்லிட்டு அங்கே வீடியோவில் வேறையே சொல்லின்னு சொல்லக்கூடாது. ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொன்னோமோ அதை தான் வீடியோலையும் சொல்கிறேன். அது வேணால் உறுதியாக பண்ணலாம். அதுக்கு மட்டும் ஒரு மாற்று வழி உண்டு. மீதி பரிகாரமோ விதிக்கு விதி விலக்க கிடையாது இதில். ஆனாலும் அவர்கிட்ட சொல்லிட்டேன், குழந்தை பிறக்கிறதோ குடும்பம் அபிவிருத்தி பண்ணுறதெல்லாம் ஆகாது. ஏதோ வயசான காலத்தில் 2 பேர்த்துக்கும் கணவன் மனைவியாக ஏதோ துணைக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுக்கலாம், துணிமணி துவைச்சி போடலாம். வயசான காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதயந்துக்கலாம். அது மட்டும்தான் நடக்கும். இந்த குழந்தை பார்த்தியும் அதெல்லாம் இருக்காதுங்க. அப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, அது ஒரு விதி இருக்குதுன்னு. அதுக்குமே அவங்க ஓகேன்னு விட்டாங்க. அப்படியும் பார்க்குறாங்க ஐயா, அதே மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன்
ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்க அண்ணனுங்க, இந்த ஜாதகனுடைய அம்மா எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி, அப்படி ஒன்றும் அமைஞ்சால் அது இயற்கைக்கு மாறான வழி. ஏன்னா இங்கே ஜாதகத்தில் இயற்கையாக கல்யாணம் இல்லை, அதனால் அப்படி கூட இருந்தால் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அமைச்சோம். அதை கூட பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. சரி, அது அவங்களுடைய சப்ஜெக்டு, அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லியாச்சு. இதெல்லாம் ஜோதிடர்களுக்கு தெரியணும்ல, இந்த விதிமுறை. ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, ஜோதிடம் கற்றுக்கிறீங்க, ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் பார்த்துக்கிறாங்கள, அவங்களுக்கும் அந்த விதி வேணும்ல. என்ன விதி காரணம், ஏன் இப்படி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மிதுன லக்னத்துக்கு எங்கள் சுகர்நாடி மாணவர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லாம் பண்ண உலக நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. எங்கள் சுகர்நாடி மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறத, மிதுன லக்கணமாக கண்ணில் விளக்கணை ஊற்றிக்கிட்டு குருவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை சேர்ந்து இருக்கணும், பார்த்துருக்கணும். அப்படிலாம் இருந்துட்டால் நல்லா உள்ள ஆழம் பண்ணி திருமண வாழ்க்கை சுவைக்காது, பலிதம் இருக்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். எப்பவுமே மிதுன லக்கணத்துக்கு மட்டும் குரு சனி நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை சேர்ந்து இருப்பது, பார்த்திருப்பது 12 பாகத்தில் எங்கே இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, திருமணம் பண்ண முடியாது. அது கல்யாணம் பண்ணாலும் நல்லா இருக்காது. இந்த ஜாதகங்கள்லாம் முறையான கல்யாணம் பண்ண முடியாது. இதே நான் மிதுன லக்கணம், இதே 4 லக்க குருவும் சனி இருக்குது, 2 தடவை கல்யாணம் பண்ணாங்க, 2 டைவர்ஸ் ஆயிடுன்னு சொன்னால் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். எப்பவுமே மிதுன லக்கணத்துக்கு சனி குரு 2 பேர் சேர்ந்து இருக்கிறது, பார்த்துருப்பது, நட்சத்திர வீடு பெரிய கூடாது. அப்படி இருந்தால் விளக்கணைய கண்ணால் விளக்கணை ஊற்றி ஆராய்ச்சி பண்ணணும். அது ஒத்து வராது. அதுக்கு என்ன விதி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதி சனி குரு பகவான், மிதுன லக்கணத்துக்கு உபய லக்கணத்துக்கு 7-11 மாரகஸ்தானம், 7ஆம் இடம் பாதகம். அப்போ மிதுன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி. மிதுன லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக வர்றது சனி பகவான். பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒன்று சேர்ந்தால் திருமண வாழ்க்கை ஒத்து வராது. அது அசிங்க அவமானத்தை கொடுத்துரும், குடும்ப வாழ்க்கை சொலிக்காது, சந்தோஷமாக இருக்காது. இதுதான் அதனுடைய கான்செப்ட். சரி, இப்போ இந்த ஜாதகம் திருமணமே பண்ண முடியாது. இது பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு கேட்குறேங்க. மிதுன லக்கணத்துக்கு குருவும் சனி நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை சேர்ந்தாலும் பார்த்தாலும் இருந்தால் கல்யாணம் கூட பண்ணுவாங்க. எப்படின்னா, குருவுக்கும் சனி பகவானுக்கும் வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா, அவங்க ஜாதகனுக்கு இந்த குரு சனிக்கும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும், லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் கல்யாணம் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்துக்கு 45 வயசு கல்யாணம் ஆகலைன்னா குருவும் சனியும் கன்னியில் இருக்குது. அந்த கன்னிக்கு அதிபதி புதன், குரு சனிக்கு 6-8, லக்னத்துக்கு 9. ஆனால் புதன் உட்காந்த நட்சத்திரம் செவ்வாய்க்கால், செவ்வாய் உட்காந்தது இந்த ஜாதகத்தில் குருக்கால். அப்போ பாதகத்தை தொட்டு வச்சு. சரி, வீடு கொடுத்த கிரகமும் குருவை தொட்டுருச்சு பாதகத்தை. கால் அந்த 2 பேரும் கால் கொடுத்தாங்கள, குருவும் சனியும். அஸ்தம் 2ஆம் பாதத்தில் இருக்கல சந்திரன் பாருங்க, சந்திரன் கேதுக்கால், கேது சந்திரங்கால், சந்திரன் சூரியங்கால், சூரியன் கேதுக்கால், கேது சந்திரங்கால். லக்கணத்துக்கு 8 மறைஞ்சிருச்சு. அப்போ குருவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சனிக்கு வீடு கொடுத்த கிரகமும் கெட்டு போச்சு, கால் கொடுத்த கிரகமும் கெட்டு போச்சு. அதனால தான் திருமணம் என்பது இல்லை. அடுத்தது 2ல் ராகு, 2ஆம் பாவம் குடும்ப அபிவிருத்தி சொல்லிக்கிறோம். 2ல் ராகு, 2ல் இருக்கிற ராகு புதங்கால். ராகு புதன் 6-8 பதிச்சு, புதன் உட்காந்து பாதகத்தை தொட்டுருச்சு. 2ஆம் பாவம் போச்சு, 7ஆம் பாவம் போச்சு, 11ஆம் பாவம் போச்சு. 2, 7, 11ஆம் பாவம் பாதகத்தை தொட்டுருச்சு. அதனால் முறையான திருமணம் இல்லை. இதே சந்திரன் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருந்திருந்தால் கல்யாணத்தை பண்ணி டைவர்ஸ் பண்ணுவாங்க. அல்லது 5ல் இருந்தாலும், 7ல் இருந்தாலும், 9ல் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகும். இனி என்ன தான் பண்ணாலும் சரி, மிதுன லக்கணக்காரங்களுக்கு குரு சனி சேர்க்கை பார்வை தொடர்பு இருந்தால் திருமணம் செழிப்பதில்லை.
நான் ஒரு 1000 ஜாதகத்தை பார்த்துட்டேன். குருவும் சனி சேர்ந்து திருமணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருந்தாலும் டைவர்ஸ் ஆயிடுவாங்க. கல்யாணம் ஆகாத கூட போகலாம். இந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் கல்யாணம் ஆகாத போகலாம். ஒரு கால் கல்யாணம் ஆகுறதுனால வீடு கொடுத்த கிரகம் கால் கொடுத்த கிரகம் பலமாக இருந்தால் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனால் டைவர்ஸ் தான். இப்போ நாம் இப்படி ஜாதகத்தை பார்த்து ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை ஆராய்ச்சி பார்த்து பலன் சொல்கிறோம். சாதாரணமாக கமெண்ட்ஸில் சொல்லிடுவாங்க, இல்லையே எனக்கு மிதன லக்கணம் குருவும் சனி எனக்கு சேர்ந்து இருக்குது, நான் குடும்பத்தோடு பிழைக்கன்னு சாதாரணமாக கமெண்ட்ஸில் போட்டுருவாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருந்தாலும் பார்த்துருந்தாலும் அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் கால் கொடுத்த கிரகம் பலமாக இருந்தால் நீங்கள் சொன்ன மாரி அமையும். இருந்தாலும் கடைசியில் டைவர்ஸ் தாங்க. எப்படி இருந்தாலும் சரிங்க. அவங்க கல்யாணம் குருவு சனிக்கு வீடு கொடுத்த கிரகமும் கால் கொடுத்த கிரகமும் கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தாலும் கூட கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி பிறக்கும். ஒரு 10 ஆண்டு 15 வருஷம் தான். அதுக்கு மேலே கணவன் மனைவி பிரிஞ்சுறாங்க, டைவர்ஸ் தான். எத்தனை திருமணம் பண்ணாலும் டைவர்ஸ் ஆயிடும். இதுதான் மிதுன லக்கணத்துக்கு ஒரு சாபக்கேடு. நீங்கள் கமெண்ட்ஸில் சாதாரணமாக எனக்கு இப்படி கிரகம் இருக்குது, நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்லி ஒரு 10 வருஷம் கல்யாணம் ஆகி இருக்கிறேன்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் பார்க்கணுமில்ல. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, கெட்ட கதையாக இருந்தாலும் முட்டை வர பார்க்கணுமா. ஒரு கூத்து பார்க்குனீங்கன்னா கோமாளி ஆரம்பித்து கடைசியில் கதாநாயகி முடிக்கிற வரைக்கும் அந்த கூத்தை முழுசாக பார்க்கணும். நடுவில் எந்திரிச்சுட்டு கூத்து சரியில்லை சொல்லக்கூடாது. அதுபோல் இந்த விதியில் இந்த மிதுன லக்கணத்துக்கு இது ஒரு சாபத்துக்கு கேடு. இது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இருக்காது. இன்னொன்று சொல்கிறேன், எல்லா லக்கணத்துக்குமே சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பாதகாதிபதினு வருவாங்க. சரத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், சிரத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், உபயத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். எந்த லக்கணத்துக்கும் பாதகாதிபதி 2இல் இருந்தால் கடைசியில் குடும்பம் பிரிஞ்சு தான் வாழ்வாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் பேரன் இதெல்லாம் எடுத்துட்டேன், நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. கன்னி லக்கணம் பாதகாதிபதி குரு, லக்கணத்துக்கு 2இல். நான் நிறைய பேர் பார்த்தேன் கடைசியில் கணவன் மனைவி பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு 50 வருஷம் வாழ்கிறான்னு வச்சுங்க, 35-40 வயசுக்கு மேலே கணவன் மனைவி வயசான காலத்தில் பிரிஞ்சிடுறாங்க. துலா லக்கணம், லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன், பாதகாதிபதி 2இல், கடைசியில் குடும்பத்தோடு பிரிஞ்சிடுவாங்க. மேச லக்கணம், பாதகாதிபதி சனி, லக்கணத்துக்கு 2இல், கடைசியில் பிரிஞ்சிடுவாங்க. லக்கண சுபர்களோ குருவோ பார்த்தால் பேசுவாங்க, சேருவாங்க, பிரிவாங்க, சேருவாங்க. இருந்த போதிலும் பிரிவே தான். லக்கணம் எந்த லக்கணத்துக்கும் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 2இல் இருந்தால் இது இந்த மாதிரி சோழியை வேலை பண்ணிடும். நீங்கள் 1000 சொன்னாலும் சரி, கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்புறமேல தான் கமெண்ட்ஸில் நீங்கள் போடணும். சும்மா ஒரு 10 வருஷம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் என் கமெண்ட்ஸ்ன்னு போடக்கூடாது. கடைசி ஆண்டுக்கு பாருங்கள். இல்லையா உங்கள் சொந்த பந்தம் உறவினர்கள்லாம் இருக்கும், யாராருக்கெல்லாம் பாதகாதிபதி 2இல் இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க வாழ்க்கையெல்லாம் கடைசியில் இறக்கும்போது பிரிஞ்சு தான் வாழ்வாங்க. எங்கள் ஊரில் கன்னி லக்கணம் 150 கோடிக்கு அதிபதி ஒருத்தர், அவர் 2இல் குரு, கணவன் மனைவி ஒன்றியுமே இருந்தாங்க. கடைசியில் 15-20 வருஷம் கடைசியில் கணவன் மனைவி பேசுறதில்ல, சாப்பாடு போடுறதில்ல, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழமே தனியாக இருந்துட்டாங்க. 6000 பேசுவார் படிப்பட்டேன், ஒத்து வரல. கன்னி லக்கணத்துக்கு பாதகாதிபதி குரு 2இல். நம்ம பாதகாதிபதி 2இல் இருந்தாலும் இந்தமாரி சோதனை வேதனை கொடுத்துருங்க. பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. எடுத்தேன் கமுத்தேன்னு கமெண்ட்ஸில் போடாதீங்க. ஏன்னா நிறைய விதிமுறை இருக்குது, அந்த விதிவிலக்கு இருக்குது. நான் சொன்னதுக்கு 2இல் பாதகாதிபதி இருந்து சுபகரங்கள் லக்கண சுபர்களோ இயற்கையான சுபர்களோ பார்த்தால் சமாதானம் பண்ணுவாங்க, பிரிவாங்க, சமாதானம் பண்ணுவாங்க. இருந்தாலும் பிரிவே தான். சரி, இது குடும்பஸ்தானத்துக்கு நம்ம சொன்னோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சொன்னோம். நெகட்டிவாக ஜாதகத்தில் நிறைய சொல்கிறீங்கங்கிறது கூட சொல்கிறீங்க.
பாசிட்டிவாக இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்க வரமாட்டேங்கிறாங்க, நல்லா இருக்கிறவங்க வரமாட்டேங்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தான் நான் வராங்க. அந்த பாதிக்கப்பட்டது தான் நம்ம சொல்ல முடியும். எந்த லக்னத்துக்கும் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருந்து லக்னாதிபதி இருந்தாலும் 7ஆம் அதிபதி இருந்தாலும் அந்த ஜாதகம் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. நான் உதாரணம் சொல்லியே சொல்கிறேன் பாருங்க. மேச லக்னத்துக்கு 2ஆம் பாவம் ரிஷ்பம். அந்த ரிஷ்பத்தில் மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்குது. அதில் சுக்கிரன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் அந்த ஜாதகன் பிரிந்து வாழ்வான். கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை குட்டி பெற்றுக்குவாங்க, பேர பிள்ளை கூட பார்த்துருவாங்க, கல்யாணம் பண்ணி கூட பார்த்துருவாங்க. ஆனால் கடைசியில் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. எனக்கு இருக்குதுங்க, நான் மேச லக்னம் 2ல் எனக்கு சுக்கிரன் இருக்குது, மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், பிரிவுன்னு சொல்லாது. கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி ஒரு கால் பிரிவு ஏற்படணும். லக்ன சுபர்கள் குருவோ லக்ன சுபர்களோ பார்த்தாங்கன்னா பாதிப்பை மறைக்கும். ஆனால் கடைசியில் பிரிவு தான். அப்போ மேச லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்குது. அது அஷ்டமாதிபதி நட்சத்திரம். அது லக்னாதிபதி செவ்வாய் இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் கணவன் மனைவி பிரிவு தான். சரி, அஷ்டமாதிபதியை எடுத்துக்கிட்டீங்க, லக்னாதிபதியுடைய ஆதிபத்தியம் கொடுக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சோசியக்கார் கேட்பீங்க. ஒரு ஜாதகனுக்கு ஒரு ஜாதகத்தில் லக்னமும் அஷ்டமாதிபதியும், மேச லக்னத்துக்கு தான் லக்னாதிபதி அவரே, அஷ்டமாதிபதி அவரே. ரிஷ்ப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி அவரே, லக்னாதிபதி அவரே. துலா லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி அவரே சுக்கிரன், 6ஆம் அதிபதி லக்னாதிபதி அவரே, அஷ்டமாதிபதி அவரே. விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி அவரே, 6ஆம் அதிபதி அவரே. இந்த லக்னங்களுக்கு அஷ்டமாதிபதியும் 6ஆம் அதிபதியும் தான் எடுத்துக்கும், லக்னாதிபதி எடுத்துக்கிறதில்ல. சரி, மேச லக்னம் 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் லக்னாதிபதி சுக்கிரன் இருந்தால் ஜாதகனுக்கு இருதாரம் பிரிவு ஏற்படும். இது பல பிரச்சனை கொடுக்கும். லக்ன சுபர்கள் இருந்தால் பார்த்தாலும் சேர்ந்தாலும் அது ஓரளவுக்கு மட்டுப்படுத்தி சொல்லிக்கிறோம். சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மேச லக்கணம் ஒரு ஜாதகம், ஆண் ஜாதகம் என்னையே கூட வச்சுங்க. நான் மேச லக்கணம், எனக்கு 2ல் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எனக்குன்னா பொதுவாக சொல்கிறேன், என்னையே கூட வச்சுக்கலாம், பொதுவாக சொல்கிறேன்னா உங்களையும் கூட வச்சுக்கலாம். சூரியன் தான் அப்பனுக்கு தாரம் 2. எனக்கு எங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் எனக்கு எங்கள் பெரியப்பா சொந்த எனக்கு பெரியப்பாவனோட ஜாதகம் மேச லக்கணம். எங்கள் பெரியப்பாவன் சொல்லி வைகாசி 31ஆம் தேதி பிறந்தன்னாரு. அப்படின்னா மிருகசீரிஷம் 4ஆம் நம்ம 2ஆம் பாதம் தான் எனக்கு சூரியன் இருக்கான். எங்கள் பெரியப்பனுக்கு தாரம் 2 மனைவிகிட்டையுமே எங்கள் பெரியப்பா இது இருந்தால் படித்தார். நான் கண்குள்ளதாக பார்த்து 50 வருஷம். சூரியன் இருந்தால் அப்பாவுக்கு தாரம் 2, அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்வாங்க. சந்திரன் தான் இதே தாய்க்கு அதேமாரி ஏற்படுத்தும், 2 தாரம் ஏற்படுத்தும். இல்லை தாய் தந்தை பிரிஞ்சு வருவாங்க. செவ்வாய் இருந்தால் சகோதரனுக்கு தாரம் 2 ஏற்படும், எல்லாம் பிரிஞ்சு வாழ்வார்கள். புதன் இருந்தால் மாமன், குரு இருந்தால் அவங்களோட குழந்தைங்களுக்கு தாரம் 2 ஏற்படுத்தும். சுக்கிரன் இருந்தால் அவருக்கே ஏற்படுத்துன்னு சொல்லிட்டேன். ராகு இருந்தால் என் பாட்டனுக்கு தாரம் 2ன்னு சொல்லலாம். கேது இருந்தால் எங்கள் அம்மாவை பற்றி பாட்டனுக்கு தாரம் 2ன்னு சொல்லலாம். ஜோதிட ரகசியம் எல்லாரும் யூடியூப்பில் இது வரைக்கும் சொல்லாத ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசியமாக தான் அரைச்சிருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இதெல்லாம் உண்மை, இதுதான் ரகசியம். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியம் இதெல்லாம். ஆனால் நிறைய பேர் நான் சொல்லாத ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லாத ரகசியம் சொல்லி பார்த்தா எல்லாம் அரைச்சமாக தான். இது வரைக்கும் நீ காதில் கேட்காத விஷயம் இதெல்லாம். இதே போல் மேச லக்கணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா. அடுத்தது ரிஷ்ப லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் மிதனம். அங்கே அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்கா? இருக்கு. ரிஷ்ப லக்கணத்துக்கு 2ஆம் இடம் மிதனம். அங்கே புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கா? குருட நட்சத்திரம். அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி இருந்தாலும் லக்னாதிபதி இருந்தாலும் அவனுக்கு தாரம் 2,
பிரிஞ்சு வாழ்வான், இல்லை மனைவி விட்டு பிரிஞ்சிருவான். எடுத்துங்க. சூரியன் வந்தால் அப்பனை சொல்லுங்கள், சந்திரன் வந்தால் அம்மாவை சொல்லுங்கள், புதன்னா செவ்வாய்னா சகோதரனை சொல்லுங்கள், புதன்னா மாமனை சொல்லுங்கள், குருனா பிள்ளைக்குட்டியை சொல்லுங்கள், ராகுனா அப்பனை பெற்ற பாட்டன், கேதுன்னா அம்மனை பெற்ற பாட்டி. இது கிரக வரிசையாக இப்படி சொல்லுங்கள், உங்களுக்கு மனசில் வைக்கிறதுக்கு சொல்லிட்டேன். இப்போ மேச லக்கணத்துக்கும் பார்த்துட்டோம், ரிஷப லக்கணத்துக்கும் பார்த்துட்டோம். மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் கடகம். அங்கே அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குன்னா இருக்கு, பூச நட்சத்திரம் இருக்கும். இதே தான். நீங்கள் மிதுன லக்கணமாக இருந்து 2ல் பூச நட்சத்திரம் ஒரு கிரகம் இருந்துட்டால் குடும்பம் அமைகிறது அரிதுங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து மிதுன லக்கணம் தான், 2ல் சனி சுயக்காட்டிலே இருந்துச்சு. குடும்பம் இல்லாத போயிடுச்சு. இல்லை, கல்யாணம் டைவர்ஸ் ஆயிரும். அதுதான் விதி தான் வச்சுங்க. அதில் கிரகம் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரக காரகத்துக்கு கல்யாணம் டைவர்ஸ் ஆகலாம், பிரிஞ்சிருக்கலாம், அப்படி சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ மிதுன லக்கணத்தை பார்த்தா கடக லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரங்குதா? இல்லை. சிம்ம லக்கணத்துக்கு கன்னியில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குதா? சிம்ம லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இல்லை. கன்னி லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்கா? இருக்கு. கன்னி லக்கணம்னா 2ஆம் பாவம் துலாம், அதில் சித்திரை 3, 4 இருக்கும். லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி இருந்தாலும் லக்னாதிபதி இருந்தாலும் ஜாதகனுக்கு திருமணமாகி டைவர்ஸ் ஆகலாம், தாரம் 2 ஆகலாம். லக்கண சுபர்கள் சேர்க்கை பார்வை இருந்தால் பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க, இருந்தாலும் பிரிவு தான் கடைசி வரைக்கும். ஒரு உடம்பில் ஒரு 4 இன்ச்சு அகலம் கிழிச்சி தையல் போட்டால் காயந்தாங்க. நீ தையல் போட்டீங்கன்னா காயம் தெரியும். அதுபோல் லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதி இருந்தால். அடுத்தது துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குன்னா இல்லை. விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் தனுசில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்கா? இல்லை. தனுசு லக்கணம் 2ஆம் பாவம் மகரம், அதில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் தானே இருக்குது. அது உத்திராடம் 2, 3, 4 இருக்கும். தனுசு லக்கணமாக ஒருத்தர் பிறந்து 2ஆம் பாவத்தில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருந்தாலும் குரு இருந்தாலும் 7ஆம் அதிபதி இருந்தாலும் அவனுக்கு ஜாதகனுக்கு திருமணம் டைவர்ஸ் ஆகலாம், 2 தரம் ஆகலாம், பிரிந்து வாழ்வார்கள். அதில் சூரியன் இருந்தால் அப்பனுக்கு சொல்லுங்கள். அதுமாரி கிரகம் என்ன கிரகங்க அதுமாரி வரிசையை சொல்லுங்கள். அது லக்ன சுபர்கள் பார்த்துருந்தாலும் சேர்ந்துருந்தாலும் அதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும். இருந்த போதிலும் குற்றமே விட்டாங்க. சரி, அடுத்து மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் கும்பத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குதுன்னா இல்லை. அடுத்து கும்ப லக்கணம். லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் மீனத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம்னா இருக்குது, ரேவதி நட்சத்திரம். கும்ப லக்கணத்தில் பிறந்து 2ஆம் பாவத்தில் ரேவதியில் லக்னாதிபதி இருந்தாலும் 7ஆம் அதிபதி இருந்தாலும் சாதகனுக்கு தாரம் 2 தாரமாகும். இந்த தாரம் பிரியும், கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வாங்க. கடைசியில் கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு வாழ்வாங்க. சூரியன் இருந்தால் தந்தைக்கு சொல்லுங்கள், அதுமாரி சந்திரன் இருந்தால் தாய்க்கு சொல்லுங்கள், செவ்வாய் இருந்தால் சகோதரன் சொல்லுங்கள், புதன் இருந்தால் மாமனுக்கு சொல்லுங்கள், குரு இருந்தால் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், சுக்கிரன் இருந்தால் மனைவிக்கு சொல்லலாம், ராகு இருந்தால் பாட்டனுக்கு சொல்லலாம், கேது இருந்தால் பாட்டிக்கு அம்மளை பெற்ற பாட்டனுக்கு சொல்லலாம். நீங்கள் அச்சமே படாத சொல்லலாம். இதெல்லாம் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு இதெல்லாம் இடையூறுகளை தரும். அப்போ நாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வந்து அஷ்டமாதிபதியோடு சம்மந்தப்பட்டால் அது மிதல் லக்னத்துக்கு மட்டும்தாங்க இந்த ஒரு சாபத்தை எடு. மற்ற லக்னத்துக்கெல்லாம் அப்படி வரவே வராது. மற்ற லக்னத்துக்கெல்லாம் அந்தமாரி வராது. பாதகாதிபதி 2ல் இருக்கிறதா அதையும் எடுத்துக்கிட்டோம். 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருந்தால் எடுத்துக்கிட்டோம். இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்க, ஒரு ஜாதகத்தில் இப்படி நெகட்டிவாக இருக்குது, நாட்டில் நடக்குது, நல்லா இருக்கிறாங்கல்ல. அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கேந்திரன் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று
அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று அஷ்டமாதிபதி நட்சத்திரம் அல்லாமல் அஷ்டமாதிபதி சேராமல் பாராமல் பாபர்கள் சேராமல் பாராமல் இருந்தால் திருமணம் ஒன்றே ஒன்று கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நிம்மதியாக நடத்துவாங்க. உதாரணமாக மேச லக்கணமே சொல்கிறேன். மேச லக்கணம் 2 7ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் லக்னத்துக்கு 2லே இருக்கலாம். யாரோட நட்சத்திரத்தில் இருக்கலாம்? சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கலாம். கார்த்திகை 2 3 4 இருக்குது. திருவோணம் 1 2 3, ரோகிணி 1 2 3 4 இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து இதை கன்னியிலிருந்து குரு பார்த்தால் சூரியன் என்ற சுக்கிரன் சூரியங்காலிலேருந்து சூரியன் லக்னத்தில் உச்சம் பெற்றாலும் சந்திரன் லக்னத்துக்கு 2ல் உச்சம் பெற்றாலும் 4ல் இருந்தாலும் 5ஆம் பாவத்தில் இருந்தாலும் 7 9ல் இருந்தாலும் 10ல் இருந்தாலும் ஜாதகனுக்கு கல்யாணம்னா ஒரே திருமணம் தான். கணவன் மனைவி அந்நியோன்யமாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா 2 7 11 கெடலை. இதேமாரி பார்த்துங்க, எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 16ஆம் அதிபதி பலம் பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பு. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கணுங்க. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி நாம் சொன்ன மாரி பலமா பலவீனமா ஒன்றும் இல்லைங்க. எங்கள் சுகர் நாடியில் சிம்பிளாக பலன் சொல்கிறோம் கேட்டுங்க. ஒரு கிரகம் பலம் பெற்றிருக்குதா பலவீனம் பெற்றிருக்குதா, அதுக்கு சுகர் நாடி என்ன ஜோதிட ரகசியங்கிற புக்கில் எழுதியிருக்கிறோம். கிரகம் பலம் பெறறதுக்கு என்னென்ன விதி. நான் ஒரு கிரகம் பலம் பெறதுக்கு 27 விதத்தில் பலம் பெற்றதுக்கு எழுதுனேன். என் அருமை நண்பர் கணியர் ராஜசேகர், என் அருமை நண்பர் 16 இடத்துல எழுதினார்னார். 16 முறை எழுதினார். நான் 26 இடத்துல எழுதினேன். எனக்கு அவருக்கும் டிஸ்கஸ் வாதங்கள் சண்டைலாம் கிடையாது. அருமை நண்பர் தான். அவர் சொல்லுவார், அண்ணே நான் 16 முறை எழுதியிருக்கிறேனே கிரகம் பலம் பெறத்துக்குனார். நான் சொன்னேன், ஐயா நான் 26 முறை எழுதிக்கிறேங்க, 26 இடத்துல பலம் பெறுதுங்க அப்படின்னு. அதேமாரி நான் 26 இடத்துல பலவீனப்பட்டுருவேன். அவர் 16 இடத்துல பலன் பெறுங்கிறார். அது அவருடைய டேலண்ட் தான். நான் யாரையும் தப்பாக சொல்ல மாட்டேன். என் அருமை நண்பர் கனி ராஜசேகர் 16 முறை 16 விதத்தில் லக்கணம் லக்னாதிபதி ராசியாதிபதி இதெல்லாம் 16 விதத்தில் பலவீனப்படுதுங்கிறார். நான் 26 இடத்துல பலவீனப்படுது. அது எனக்கு அவரோட நான் அட்வான்ஸாக நிறைய முறை இருக்குது. அப்போ நான் இந்த சுகர் நாடியில் எழுதிக்கிறேன், ஒரு கிரகம் பலம் பெறத்துக்கு 26 விதை இருக்குது, ஒரு கிரகம் பலவீனப்படுறதுக்கு 26 விதம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த சுகர் நாடியை வாங்கி படித்தீங்கன்னா பலமாக பலவீனமா, லக்னம் பலம் பெற்றிருந்தால் அலமை திறமை, 2ஆம் பாவம் பலம் பெற்றிருந்தால் பேச்சு ஆற்றல் திறமை படிப்பு கல்வி குடும்பம் செல்வாக்கு, இதுமாரி 12 பாவத்துக்கு எழுதிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சுகர் நாடின்னு ஜோதிடத்தை வாங்கி படிக்கணும். அது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அது எங்கே கிடைக்குன்னு. அது என்ன தவிர வெளியில் எங்கேயும் கிடைக்காது. நான் எழுதியிருக்கிறேன், 2 புக்கு எழுதியிருக்கிறேன். அந்த புக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா மாநிலம் உலக நாடு ஃபுல்லாக போயிருக்குது. வாரத்தில் 3 பேர் 4 பேர் ஃபோன் பண்ணி நேராக வாங்குங்க. நான் நேராக வாங்குறது மட்டும் தான் ஃபோட்டோ பிடிச்சி உங்ககிட்ட போட்டுக்கிறேன். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுல யாருக்கு தெரியும் உங்களுக்கு. வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்புகிறேன், எஸ்டி கொரியரு ப்ரொஃபஸர் கொரியர் அனுப்புகிறேன். நேற்று கூட கரூரில் பிரியா ஐயருங்கிற ஒரு மேடம் என்கிட்ட புக்கு வாங்கியிருக்கிறாங்க. புக்கு புக்கில் பார்சல் அனுப்புறதை நான் ஃபோட்டோ பிடிச்சி போட மாட்டேன். நேராக வாங்கினாங்களும் வாங்கி அனுப்புவேன். இது போல் சுகநாடி என்ன ஜோதிட ரகசியத்தை தெளிவாக படிங்க. ஜோதிடத்தை ஆணி வேற அக்கு வேற இம்மையுமே பலன் சொல்லலாம். சில பேர் மேடையில் பேசுகிறாங்க, ஜோதிடம் மிகப்பெரிய கடல், அதில் முழுகி முத்தெல்லாம் எடுக்க முடியாதுன்னு. முழுகி முத்து எடுக்க முடியாதுன்னு எது கடலில் இறங்கணும்? கடலில் அது பெரிய ஆழம்தான், அதில் இறங்கி முழுகி முத்து எடுக்கணும் இல்லை. அப்போ முத்து எடுக்க முடியாதவங்களுக்கு எதுக்கு சோசியம்? மரணங்கிறது அது ஒரு பிரம்ம ரகசியம், அது லைஃப்பே சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய மரணத்தை பற்றி சொல்கிறதில்ல. எங்கள் சுகர் நாடியில் தெளிவாக சொல்லலாம், ஒரு ஜாதகன் எந்த காலத்தில் இறப்பாங்கிறத மரணத்துக்கு 50 விதி எழுதியிருக்கிறேன். மரணத்துக்கு மட்டும் 50 விதி இருக்குது. அந்த 50 விதி மரணம் தெரியாமல் நான் அது பிரம்ம ரகசியம், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னா உனக்கு தெரியலன்னு அர்த்தம். நீ எவ்வளோ பெரிய
பிஹெச்டி பட்டம் வாங்கியிருந்தாலும் சரி, மேடையில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஜோசியக்காரன்னு பட்டம் கொடுத்தாலும் சரி, மரணத்தை சொல். ஒரு ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகத்தில் உள்ள கர்மாவை சொல். அப்போ தான் ஜோசியக்காரனை ஏற்றுக்குவேன். நீங்கள் அதெல்லாம் சொல்லாத நான் பிஹெச்டி ஆகிட்டேன், பெரிய ஜோசிக்கார், அவர் ஜோசிக்காரரை பார்த்தீங்கன்னா மேலே தாளம் போட்டு கும்பா மரியாதை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறீங்க, அதிசயமாக. நீங்கள் ஜோசியத்துக்கு ஒரு ஜாதகம் கொடுத்து பலன் சொல்லி பாருங்க, பின்னாடி ஓடுறாங்க. நான் நிறைய பேர் பிஹெச்டி வாங்கின ஜாதகாரெல்லாம் கூப்பிட்டு வாங்க இந்த ஜாதகத்தை பலன் சொல்ல ஒரே ஓடுறாங்க. ஆளை கூட சொல்லிவிடுவேன், பேரையும் சொல்லிவிடுவேன். அதெல்லாம் வேண்டாம், அவங்கள சிரமப்படுத்தக்கூடாது. நான் சுகர் நாடிகளை மிக தெளிவாக நெகட்டிவான பலன், பாசிட்டிவான பலன் நிறைய சொல்லித்தரேன். உலகத்துக்கு சொல்கிறோம், புக் எழுதியிருக்கிறோம், அதை வாங்கி பாருங்கள். MKS அஸ்ட்ரோ டிவி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.